கேஜிஎஃப்க்கு அப்புறம் சவுத் இந்தியாவே யாஷுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் தான் டாக்ஸிக். கேஜிஎஃப்ல வயலன்ஸ்னு ஒன்று சொல்லுவாரு. அந்த வயலன்ஸ் அங்க ஒர்க் அவுட் ஆச்சோ இல்லையோ, இந்த டாக்ஸிக் படத்துல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா எவ்வளோ வயலன்ஸ், எங்க பார்த்தாலும் வயலன்ஸ் தான். அவ்வளோ வயலன்ஸ் இந்த படம் ஃபுல்லாவே இருந்துச்சு. பொதுவா நம்ம யாஷை பார்த்தோம்னா கேஜிஎஃப்ல வருவாரு, சுடுவாரு, போயிடுவாரு. ஆனா இந்த படத்துல ஒரு எமோஷனல் சீன் ஆகட்டும், ரொமான்டிக் சீன் ஆகட்டும் பயங்கரமாவே கொடுத்திருக்காரு. இப்படி ரொமான்டிக் சீன்ல பயங்கரமா நடிச்சனாலதான் ஒரு 5 ஹீரோயினி இவர் கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. பட் நம்ம ஃபுல்லா யாஷ் மேல இருந்தனால அந்த 5 ஹீரோயின் மேல வந்து நம்ம ஃபோக்கஸ் போகல. அதையும் தாண்டி வந்துட்டு இதுல பிளஸ் பாயிண்டே வந்துட்டு நான் சாங்குன்னு சொல்ல மாட்டேன், மியூசிக்னு சொல்லுவேன். ஒரு ஆக்ஷன் மூவினாவே நம்ம எல்லாரையும் உட்கார வைக்கிறது மியூசிக் தான். ஸோ இந்த படத்துல பயங்கரமாவே அது செட் ஆயிருக்கு. பேக்ரவுண்ட் பிஜிஎம் ஆகட்டும் எல்லாமே பயங்கரமா செட் ஆயிருக்கு. ஸோ டெக்னிக் வைஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு பேன் இந்தியன் மூவி மாதிரியே தெரியல. ஹாலிவுட் மூவி பார்த்த ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், ஒரு கேமரா ஆங்கிள் ஆகட்டும், ஒரு டெக்னிக்கல் ஆகட்டும் பயங்கரமாவே இதில் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தோட பிளஸ் என்னன்னா யாஷ் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. டபுள் ஆக்ஷன்ல டிஃப்ரெண்டான 2 வேரியேஷன் வந்து இவர் காட்டியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு எமோஷன் ஆகட்டும், ரொமான்டிக் சீன் ஆகட்டும் பயங்கரமாவே நடிச்சிருந்தாரு. இந்த படத்தோட பிளஸ்ஸே இதுதான். இந்த படத்தோட மைனஸ் என்னன்னா 3 மணி நேரம் படம். ஆனா அந்த 3 மணி நேரத்துல வந்து கதை என்னன்னே தெரியல. ஒரு ஆக்ஷன் சீனா, ஒரு ஃபைட் சீனை பார்க்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா இந்த படத்தை வந்து பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. படத்தை பார்த்த வரைக்கும் எனக்கு கதையும் புரியல. ஒருவேளை நீங்க படத்தை பார்த்துட்டு வந்து இந்த கதை என்னன்னு புரிஞ்சுச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதையும் தாண்டி இந்த படத்துல வர சாங் எல்லாம் பெருசாலாம் கொடுக்கல. அதுவே இந்த படத்தோட மைனஸ் தான். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 10க்கு 5 கொடுக்குறேன். நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு வந்து 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க.